கவிதா கிறிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜிடபிள் சீஸ் பன்னீர் சாண்ட்விச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 4 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். நான் சொல்கிற அளவு பார்த்திங்கன்னா கரெக்டாக 2 சாண்ட்விச் வரும். கொஞ்சமாக மோசரல்லா சீஸ் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். ஒரு பெரிய துண்டு பட்டர், 7 பன்னீரை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன். நீங்கள் ஃப்ரீசர்லேருந்து எடுத்துகிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நல்லா துருவி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பெரிய வெங்காயம், கொடை மிளகா, பூண்டு இது எல்லாமே வந்து நான் சின்ன சின்னதாக துருவி தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் அண்ட் மயனீஸ். இப்போ இதெல்லாம் வச்சு எப்படி டேஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா அதில் 1/2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் உருகினதுக்கப்புறமா அதில் வெட்டி வச்சுருக்க பூண்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு வெண்ணெயோடு சேரும்போது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதுக்கப்புறமா பாதி பெரிய வெங்காயம் துருவி வச்சுருந்தேன், அதை சேர்க்குறேன். இது வந்து மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் தான். அதில் பாதி வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொடை மிளகா சேர்த்துடலாம். கொடை மிளகா பார்த்திங்கன்னா பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன். எல்லாமே நம்ம துருவி சேர்க்குறதுனால ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும். அதனால் சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் கரம் மசாலா. நான் சொல்கிற அளவு எல்லாமே 2 சாண்ட்விச்சுக்காக தான். நீங்கள் 4 சாண்ட்விச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவுங்களை மாற்றிக்கோங்க. இப்போ 7 பன்னீரை துருவி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்துட்டேன். நம்ம போட்டிருக்க அந்த வெங்காயம், பூண்டு, கொடை மிளகா இதோட ஃப்ளேவர்லாம் பன்னீரில் இறங்கணும். ஸோ அதனால் லைட்டாக வந்து கலந்து விட்டுருங்க. இதுவும் துருவி வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாக ரெடி ஆகிடும். டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ ஃபைனலாக சில்லி ஃப்ளேக்ஸ். இது காரம் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நல்லா கம்மியாகவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா டொமேட்டோ சாஸும் மைனீஸும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணெயை நான் சேர்க்க போகிறேன். எதுக்கு அப்படின்னா நம்ம ப்ரெட்டில் வந்து இதை ஃபில் பண்ணும்போது நல்லா ஒட்டிக்கும், அதுக்காக தான். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா வெண்ணெயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ தோசை தவாவில் ஒரு சைடு மட்டும் பட்டர் அப்ளை பண்ணி 2 ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி 2 டோஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு சைடு மட்டும் லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ டோஸ்ட் பண்ண பக்கத்தில் 2 ப்ரெட்டில் வந்து இந்த வெஜ் பன்னீர் ஃபில்லிங்கை வந்து ஃபில் பண்ண போகிறேன். நான் பண்ணியிருக்க அளவு கரெக்டாக 2 ப்ரெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக சமமாக 2 ப்ரெட்லேயும் பிரித்து வச்சுட்டு காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ இதில் மேலே வந்து கொஞ்சமாக மோசரல்லா சீஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு சீஸ் பிடிக்கும், குழந்தைங்களுக்குனா நிறைய கூட நீங்கள் சீஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். சீஸ் ஆட் பண்ணிவிட்டு டோஸ்ட் பண்ண இன்னொரு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ண சைடை உள்ளே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி மூடிடுங்க. நல்லா கவர் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிஞ்சு உதிர்ந்து வராது. இப்போ தனித்தனியாக 2 ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் பட்டர் போட்டுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ப்ரெட்டை வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க பட்டரை. இந்த மாதிரி தோசை திருப்பி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம தவாலே வந்து ப்ரெட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இன்னொரு சைடும் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணி டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உள்ளே இருக்கிற சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரும். அதே மாதிரி இன்னொன்றும் பண்ணிவிட்டு காட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எப்படி சீஸியாக இருக்குது, ஃபில்லிங் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தான் நம்மளோட சூப்பரான டேஸ்டான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதை டொமேட்டோ சாஸோ இல்லை மைனீஸோ வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.